ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் கார்த்திகா. இன்னைக்கு நம்ம ஹோம்மேட் பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பன்னீரை வச்சு பன்னீர் பிரியாணி, பன்னீர் டிக்கா மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா, இப்படி ஏகப்பட்ட டிஷ்ஷு இதை வச்சு பண்ணலாம். இந்த பன்னீரை அதிக விலை கொடுத்து கடையில் போய் வாங்காம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சாஃப்டான பன்னீர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தண்ணி சேர்க்காத அதிக கொழுப்பு இருக்கிற பால் 2 லிட்டர் எடுத்திருக்கேன். லெமன் ஜூஸு 4லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வினிகர் 3லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாலை வச்சிடலாம். இதில் தண்ணி சேர்க்காதீங்க. நடுவில் கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது மேலே தங்குற ஏடையும் உள்ளே எடுத்து விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. பால் பொங்குற ஸ்டேஜ் வந்ததும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள், லைட்டாக பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் ஜூஸை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்துறாதீங்க. இது நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், பால் கொஞ்சம் தெரஞ்சி வருது. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த லெமன் ஜூஸையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் ஃபுல்லாக சேர்த்துட்டேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது பன்னீர் தண்ணி தனியாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஸ்ட்ரெயினர் வச்சு ஒரு சுத்தமான காட்டன் துணியை விரித்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம பன்னீரை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கீழே இருக்கிற தண்ணியும் ரொம்ப சத்து இருக்குது. இதை குழம்பு, சூப்பு, மற்ற எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 2 நாள் வரை இந்த தண்ணியை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுனால அந்த ஸ்மெல் கொஞ்சம் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நார்மல் வாட்டரை ஆட் பண்ணி அலசி எடுத்துக்கோங்க. இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்புக்கு வச்சு மடித்து எடுத்துக்கோங்க. நான் ஸ்கொயர் ஷேப்புக்கு லைட்டாக மடித்து வைக்கிறேன். இதில் இருக்கிற தண்ணி வடிகிறதுக்காக மேலே ஒரு வெயிட்டான ஆப்ஜெக்டை தூக்கி வைக்கலாம். நான் இஞ்சி பூண்டு தட்டுற உரல் எடுத்து வைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இது மேலே எடுத்து வச்சுக்கோங்க. இதை 1 hour ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அப்படியே 1 hour கழித்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ பன்னீர் கிடச்சிருக்கு. 2 லிட்டர் பாலில் நிறைய பன்னீர் கிடச்சிருக்கு. நம்ம சாஃப்டான பன்னீர் 1/2 hourல ரெடி பண்ணிடலாம். இதை கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இது கரெக்டான டெக்ஸ்சர்லேயே இருக்குது. இனிமே அதிகமாக காசு கொடுத்து கடையில் போய் வாங்க தேவையில்லை. வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சு 8லேருந்து 10 நாள் வரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். 2 லிட்டர் பாலில் எவ்வளோ பன்னீர் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இது ரொம்பவும் சாஃப்டாக இருக்குது. இந்த பன்னீரை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் கடையில் வாங்கவே மாட்டீங்க. நம்ம சாஃப்டான பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பன்னீர் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.